நீ உங்க அம்மா கால் பண்ணிட்டு கிளம்ப போறியா இல்லையா? என்னால முடியாது. இவகிட்ட நேடி பேச்சு, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடி. பிரியா பிரியா வேணாம் பிரியா. பிரியா விடு பிரியா. போடின்னு சொல்றான்ல. எங்க காஃபி? ஆனந்தி, நேற்று காலையில் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடு. பரவாயில்ல விடுங்க. அதான் நேற்று நைட்டே ஏன் அப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல. நேற்று நைட்டா? நானா? நேற்று நைட்டு நீங்கள் பேசினது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நேற்று குடித்தது மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. எப்படி வீட்டுக்கு வந்தேன், எப்படி படுத்தேன், எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போது நேற்று நைட்டு அத்தையும் பிரியாவும் பேசினது கூட ஞாபகம் இல்லையா? அம்மாவும் பிரியாவும் என்ன சொன்னாங்க? இல்லை நான் போதையில் ஏதாச்சும் அவங்கள சொல்லிட்டேனா? நீங்கள் ஏங்க அவங்கள ஏதாவது சொல்ல போகிறீங்க? இல்லை அவங்க ஏங்க உங்களை சொல்ல போகிறாங்க? வழக்கம் போல தான் நீங்கள் குடிச்சிட்டு வந்ததுக்கு காரணமும் நான் தானே சொன்னாங்க. என்னென்னமோ பேசினாங்க. வேற என்ன சொன்னாங்க? இது ஒன்றும் போதாதுங்களா? நேற்று நைட்டு நீங்கள் ஏன் குடிச்சிங்க? குடிச்சதுக்கு காரணம் என்ன? அந்த காரணத்தினால என் வாழ்க்கை எங்கே கொண்டு போய் நிற்கும்? என்னென்னமோ பேசினாங்க. பார் ஆனந்தி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். தெரியுங்க. எப்படி? நேற்று நைட் சொன்னீங்களே. ஓ, இதுவும் சொன்னனா? நம்ம வேணா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாமா? உனக்காக சொல்லலை, நான் எனக்காகவும் சொல்கிறேன். இதைத்தாங்க நேற்று நைட்டு நானும் சொன்னேன். ஆனால் நான் உங்களை செக் பண்ணுறதுக்கு போகணும்னு சொல்லலை. நம்ம 2 பேரும் ஜஸ்ட்டு கன்சல்டேஷன் போகலான்னு தான் சொன்னேன். சரி விடு. நேற்று நைட்டு தான் நான் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரிலல்ல. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மெடிசன் கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்ச நாள் எடுத்தா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும்ல. போயிட்டு வந்துடலாமா? ம், சரிங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிய வேணாம். ஏங்க? இதுக்கும் அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாமல் பண்ணிவிட்டு நாளைக்கு அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் சொல்லி தான் நீங்கள் பண்ணீங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. எப்படியோ அவங்க என்ன தான் சொல்ல போகிறாங்க. பரவாயில்லைங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதையும் சொல்லுவோம், அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததோ அதையும் சொல்லுவோம். சரி, அப்போ இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம். சரிங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி வச்சிரு. போயிட்டு வந்துடலாம். காஃபி குடிச்சிட்டு போங்க. ம். டைம் என்னடி? 10மா. மா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னடா திடீர்னு? ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஃபெர்டிலிட்டி சென்டர் ஒன்று இருக்குமா, அதான் ஜென்ரல் செக்அப் பண்ணலான்னு. 2 பேருக்குமா செக் பண்ண போற? ஆமாம்மா. எதுக்குடா தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணுற? அவளுக்கு மட்டும் டெஸ்ட் எடு, அது போதும். சரி ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். போகலாம். மா, என்ன திடீர்னு? நேற்று நம்ம நைட்டு பேசணுமே, அது எல்லாத்தையும் அண்ணன் எழுந்ததும் அப்படியே சொல்லியிருப்பாளோ? அதான் அண்ணனும் கையோட டெஸ்ட் பண்ணி பார்த்தலான்னு கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு என்னமோ வேற ஏதோ நடந்திருக்குன்னு தோணுது. எப்போவுமே நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், ஆனால் அவள் நம்மளுக்கு மேலே ஒரு பிளான் பண்ணிடுறா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஏதோ ஒரு ட்ராமா போட்டு காலையிலே அவனை கையோட கூட்டின்னு போறா. ஆமாம்மா, வர வர அண்ணன் நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுது, அவகிட்ட ஒரு மாதிரி பேசுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா உனக்கு தோணுது? ஆமாம்மா, நீ வேணா யோசிச்சு பாரு. நேற்று அவள் இங்கேருந்து அண்ணனை பார்க்க போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனா?
இதுக்கப்புறம் அவர் குடிக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அப்போவே ஒரு டவுட்டு. அவள் சொல்கிறது எல்லாத்தையும் அண்ணன் கேட்குற மாதிரி ஃபுல்லாக மாற்றி வச்சிருக்கா. இப்போ கூட பாரு, அங்கே நடக்கிறது எதையுமே இங்கே வந்து சொல்ல மாட்டா. அப்படியே வேற எதுனா சொல்லி மலுப்புவா. வேணும்னா பாரு. ஏய், என்ன பேசுற? அதான் ரிப்போர்ட் இருக்குமேடி. மா, அவள் கிரிமினல்மா. அவளுக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட்டை மாற்றி கூட வாங்கிட்டு வருவா. இவ்வளோ ஏன், அவளுக்கே குறை இருந்தாலும் அவனுக்கு குறை இருக்க மாதிரி ரிப்போர்ட்டை மாற்றி இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஹோ, இவனுக்கு தான் குறை இருக்குது, அவளுக்கு எந்த குறையும் இல்லை போலன்னு நம்மளும் அவளை எதுவுமே சொல்லாமல் விட்டுருவோம். நீ வேணா பாரு, இதான் நடக்க போகுது. கரெக்டுடி, பண்ணாலும் பண்ணுவா. இப்போ என்னம்மா பண்ணுறது? இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான்? அத்தை, ஷர்மி, மா, இவளை எப்பமா வர சொன்ன? நேற்று நைட்டு தான் வர சொன்னேன். இதுக்கப்புறம் அவ பார்த்துப்பா. சூப்பர்மா. ஹே, எப்படி இருக்கா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். வந்தோடனே எங்கள் அண்ணனை தேடுற போல. அவரை தேடி நான் அவ எங்க இருக்கான்னு பார்க்குறேன். ஓ, ஃபுல் ஃபார்மில் வந்திருக்க போலையே. பின்ன இது நான் இருக்க வேண்டிய இடம். எங்க அவ? அவ செக்அப் பண்ணுறதுக்கு அண்ணனை கூட்டிகிட்டு ஃபர்டிலிட்டி சென்டர் போயிருக்கா. இதுவே நானாக இருந்தா மாம்ஸ்க்கு நேற்றுக்கு ஒன்றுக்கு பதிலாக ரெட்டை பிள்ளையாப்பத்தை கொடுத்துருப்பேன். இப்போவும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மாற்றிட்டு நீயே பெற்று கொடு. என்றைக்குமே நீ தான் என் மருமக. அதுக்கு தானே அத்தை வந்திருக்கேன். நீங்கள் எப்போ அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னீங்களோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். மாம்ஸ்க்கு நான் தான் பெற்று கொடுக்க போகிறேன்னு. அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆமாம், மாமா ஏதோ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க. யாரு? எங்கள் அப்பாவை சொல்கிறியா? அவர் அவருக்காக பேசினாலே நாங்கள் கேட்க மாட்டோம். இதில் அவளுக்காக பேசினா கேட்கவா போகிறோம்? அவர் அப்படி தான். எங்கன்னா மூலையில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாரு, இல்லைன்னா கிளம்பி கோயில் போயிடுவார். அவரெல்லாம் ஒரு பொருட்டாவே நாங்கள் மதிக்கிறது இல்லை. ஏய் ஷர்மி, எப்படி இருக்காரு எங்கள் அண்ணன்? ஆமாம், அவரும் தானே வரேன்னு சொன்னார். அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. அவரும் வரணும்னு தான் சொன்னார். அவர் என்ன மாதிரி இல்லை. கோவத்தில் ஏதாவது பேசிட்டா அப்புறம் என் பிளான் எல்லாமே கெட்டு போயிடும். அதான் அவரை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அவளை இங்கேருந்து அனுப்பினக்கப்புறம் அவரை வர வைக்கிறேன். அப்போ சம்மந்தம் பேசுங்க. மா, இவ ஏதோ செம்ம பிளான்ல வந்திருக்கா போலம்மா. சும்மாவா? ஏன் அண்ணன் பொண்ணாச்சே. மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சரிம்மா. இவர் தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இவரும் எப்படி மாத்துறேன்னு பாரு. இவரை வச்சே அவளை தூக்குறேன். நீ சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணிட்ட போதுண்டி. என்ன பேச்சு? அவள் வரதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் உட்காருனா உட்காராரு, நில்லுனா நிற்பாரு. ஆனால் இப்போ எதிர்த்து கேள்விலாம் கேட்குறாரு. என்ன கூட ரொம்ப பேசிட்டாரு. நீ சொன்ன மாதிரி மட்டும் பண்ணு. உனக்கு 1 பவுனில் தங்க மோதிரமே போடுறேன். அப்போ இப்போவே வாங்கி வை. ஏன்னா தங்க விலை ஏறிட்டே போதில்ல. நான் அவளை இந்த வீட்டிலேருந்து அனுப்ப தான் போகிறேன். நீ எனக்கு மோதிரம் போட தான் போகிற. டேய் அருண், என்னடா சொன்னாங்க? எல்லாம் ஓகே தானே? ஆ, ஓகே தான்ப்பா, எல்லாம் நார்மல் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. அப்படியா? அப்புறம் ஏன் மாமா ஆனந்தி இன்னும் கன்சீவ் ஆகல? ஏய் ஷர்மி, நீ எப்போ வந்த? இப்போதான் மாமா. ஊரில் மாமாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன திடீர்னு? இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு இன்டர்வியூ, அதான். ஓ, ஏன் மாம்ஸ், எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் என்னாச்சு? எல்லாம் ஓகே தான், நார்மல் சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரமே கிளிக் ஆகிடும். ஓ சூப்பர் மாம்ஸ். சரி ஓகேம்மா,
எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் சாப்பிடலையாடா? இல்லைம்மா, வரும்போதே இவ சாப்பிட்டா, நான் ஜூஸ் குடிச்சிட்டேன், அதுவே போதும். மாம்ஸ், அப்போ சாப்பிட போகிறது இல்லையா? இப்படி ஜூஸ் மட்டும் குடிச்சா போதுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? என்ன மாதிரி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு. இப்போ பாருங்க, மாமா மாதிரி ஆயிட்டீங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் மாம்ஸ். இதே ஆனந்த் இடத்துல நான் இருந்திருந்தா உங்களை ஜூஸ் குடிக்கவே விட்டுருக்க மாட்டேன், டைரெக்டாக சாப்பிட வச்சுருப்பேன். ஏன்னா அவ சொல்கிறதும் கரெக்டு தானண்ணா? என்னங்க, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், நீங்கள் தான் ஹோட்டல் போகலான்னு சொன்னீங்க. அங்கே போயிட்டு வெயிலாக இருக்கு, நான் ஜூஸ் குடிச்சிக்கிறேன், நீ மட்டும் சாப்பிடுனீங்க. அப்போ கூட டைம் ஆயிடுச்சு, நீங்களும் சேர்ந்து சாப்பிட்ருங்கன்னு நீங்கள் என்னங்க சொன்னீங்க? வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு தானே சொன்னீங்க, இப்போ வேணாங்கிறீங்க. சாப்பிட்றேன்னு தான் சொன்னேன், இப்போது பைக் ஓட்டி டயர்டாக இருந்தனால ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். சரி, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்றேன். ஷோ, போதுமா? ம், ஏங்க, அவ்வளோதானா? கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போதும். என்னங்க இதுவே போதுங்கிறீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லாக இருக்கு ஆனந்தி, போதும். மாம்ஸ், ம். இவ்வளோதான் சாப்பிட்றீங்களா? இப்படி சாப்பிட்டா என்ன ஆகுறது? ஏய், நான் தான் வெளியே ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னேன்ல, போதும். அதுக்குன்னு இவ்வளோதான் சாப்பிடுவீங்களா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு போதும் ஷர்மி. இப்போ சாப்பிட போறீங்களா இல்லையா? சொல்கிறேன்ல, எனக்கு போதும். மாம்ஸ், சரி சரி, இரு சாப்பிட்றேன். ம், ஆனந்தி, சொல்லுங்க மாமா. மத்தியானம் நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தாம்மா இருந்தேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மாமா. சின்ன வயசுலேருந்து அவங்க 2 பேரும் கசின்ஸு. அந்த உரிமையில தான் அவள் சொல்லியிருப்பா. அவரும் சாப்பிட்ருப்பாரு. நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. இதை பற்றி தானே என்கிட்ட பேச வந்தீங்க? அதை பற்றி தாம்மா நானும் பேச வந்தேன். ஆனால் ஷர்மி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. அவள் மங்கம்மாக்கும் மேலே. அவளுக்கு அருணை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைம்மா. ஏன்னா அருண் மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் ரொம்ப சாதுவான பையன் இல்லை. அதான் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை எப்பவும் தனக்கு கீழே வச்சுக்கலான்னு அப்படியே மங்கம்மா மாதிரி ஒரு எண்ணம்மா. மங்கம்மாவும் அவளோட அப்பாவோட தங்கச்சி. மங்கம்மா எதிர்பார்க்கறத விட பணம், நகை எல்லாத்தையுமே கொடுத்து மங்கம்மாவையும் தனக்கு கீழே வச்சுக்கலாங்கிறது தான் அந்த ஷர்மியோட எண்ணமே. இது எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா. ஆனந்தி, தயவு செஞ்சு நீ என்ன எதுவும் தப்பாக நினச்சிடாதம்மா. இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதால நான் இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு வரல. என் பையனுக்கும் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தாம்மா நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இந்த ஷர்மியை நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கூடி சீக்கிரம் வெளியே அமுச்சிடுவோம்மா. அது வரைக்கும் அவன்கிட்ட தயவு செஞ்சு சண்டைலாம் எதுவும் போட்டுக்காதம்மா. இவளுங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கும் போதே ஏதாவது பண்ணுவாளுங்கம்மா. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காளுங்களா, அதை நினச்சாதாம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்காக என் பையன் அவள் பின்னாடி போயிடுவான்னு நான் சொல்லலம்மா. போகாமல் உன்னை பார்த்துக்கோந்தாம்மா சொல்கிறேன். அவனை பற்றி உனக்கே தெரியுமா, கோவப்பட்டு பேசுவானே தவிர தப்பாலாம் எதுவும் போயிட மாட்டாம்மா. சரிங்க மாமா. நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா. சொல்லுங்க மாமா. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா இங்கே எல்லாமே மாறிடுமா. மாறிடுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குமா. நான் நினச்ச மாதிரியே என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடுமா. நான் கும்பிடுற கடவுள் என்னை கைவிட்டுற மாட்டாமா.
நீயும் நம்பிக்கையோடு இருமா தயவு செஞ்சு. ம். ஆனா ஷர்மி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. அவ மங்கம்மாக்கும் மேல. இவளுங்கெல்லாம் தனித்தனியா இருக்கும் போதே ஏதாவது பண்ணுவாளுங்கம்மா. இப்போ எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்காளுங்களா, அதை நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காக என் பையன் அவ பின்னாடி போயிடுவான்னு நான் சொல்லலம்மா. போகாம உன்னை பார்த்துக்கோந்தாம்மா சொல்றேன். மா இதெல்லாம் என்ன சீனு? மதியம் இவ பண்ணால அதான் சீனே. அவளை பாத்தியா? இவ சொல்கிறத அண்ணன் கேட்க கேட்க ஷாக் ஆயிட்டா. அது மட்டும் இல்லை, அவளால் புள்ள பெற்று கொடுக்க முடியலன்னு எங்கே அவளை கட் பண்ணி விட்டு அண்ணன் இவ பின்னாடி போயிடுவானோன்னு செம பயம். அந்த பயத்திலே உள்ள அவ என்னென்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்காளோ. ம். ஆனந்தி, ம் சொல்லுங்க. நாளைக்கு சாப்பாடுக்கு புலாவ் மாதிரி பண்ணிடுறியா? புலாவா? அதான் ரைஸில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பன்னீரில் கிரேவி மாதிரிலாம் பண்ணுவாங்களே. ஏய், உனக்கு புலாவ் பண்ண தெரியுமா? இதுக்கு முன்னாடி பண்ணதில்ல, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பண்ணிடுறேன். சரி, ஓகே, அதுவே பண்ணிவிடு. நானும் லஞ்சுக்கு அதே எடுத்துகிட்டு போயிடுறேன். ம். என்ன திடீர்னு? உங்களுக்கு புலாவ் பிடிக்குமா? ஆனால் நீங்கள் பிரியாணி தானே பிடிக்கும்னு சொல்லுவீங்க. இல்லை, எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும். ஆனால் ஷர்மிக்கு புலாவ் தான் பிடிக்கும். அதான் பண்ண சொன்னேன். ஆனந்தி, உனக்கு தெரிலனா சொல்லு, பிரச்சனை இல்லை, கடையில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இல்லைங்க, என்ன வெஜிடபிள் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, அப்போ ஓகே. ம். அண்ணி, உங்களுக்கு ஒன்று புரியுதா? உங்களால எதுவுமே பண்ண முடியல, அதான் எங்க பிரச்சனையே. ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் அவர் குடிச்சிட்டு வராருன்னு சொல்றீங்களா? இதை சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? நான் ஏன் பிரெக்னென்ட் ஆகலன்னு எனக்கு தெரியலங்க. என் பையனுக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கு இல்ல, அப்படி எதுக்குடி நீ பொண்டாட்டி? நான் எல்லா விதத்துலயும் கரெக்டா தான் இருக்கேன், என் மேல எந்த தப்புமே இல்லை. அப்ப அவனுக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுடி. ஒரே ஒரு குழந்தை மட்டும் பிறந்துச்சு, இங்க எல்லாமே மாறிடுமா? அந்த குழந்தைய வச்சு இங்க எவ்வளவு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். குழந்தை விஷயத்தை பற்றி மட்டும் பேசாத என்கிட்ட. எங்க அண்ணனை டிவோர்ஸ் பண்ணிடு. ஷர்மி, நீ எப்போ வந்த? இதே ஆனந்த் இடத்துல நான் இருந்திருந்தா உங்களை ஜூஸ் குடிக்கவே விட்டுருக்க மாட்டேன். கொஞ்சம் சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லாக இருக்கு ஆனந்தி, போதும். இப்போ சாப்பிட போறீங்களா இல்லையா? ஹேரு, சாப்பிட்றேன். அதுக்காக என் பையன் அவ பின்னாடி போயிடுவான்னு நான் சொல்லலம்மா. போகாம உன்னை பார்த்துக்கோந்தாம்மா சொல்றேன். நாளைக்கு நீயே இல்லைனாலும் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு புள்ளைய பெத்து கொடுக்க வைப்பேன். அவ என்ன ட்ராமா வேணா பண்ணட்டும், ஆனால் நான் நினச்சது தான் நடக்கும். பிரச்சனையே இல்லை, கோல்டு வாங்க கேஷ்லாம் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு ரிங்கை வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு எப்போ போட்டுடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நாள் ரொம்ப சீக்கிரமாக வரும். ரெடியாரு நாத்தனாரே. சரிங்க அண்ணி.